வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க. உங்க எப்படி டைம்ல இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். எந்த குறையும் இல்ல. ஓ சரி. ஆமா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. வா. போய் என்ஜாய் கண்டிப்பாம்மா. பாஸ், உங்களுக்கு எப்ப பர்த்டே? தேங்க்ஸ் பாலாஜி. எதுக்கு பாஸ்? அவகிட்ட எப்படி போய் பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பர்த்டே டேட் கேக்குற மாதிரி பேசிடுறேன். ஓய் ஹாய். என்ன ரியாக்ஷன் மாறுது? நான் ஹெல்ப் பண்றேன். பாஸோட கோவத்துக்கு இவன் தான் காரணமா? இல்ல பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான்டா இந்த கௌதம். சாமியார்கிட்ட அடி வாங்கியே திருந்தல. கையால அடி வாங்கினாதான் திருந்துவான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க வச்ச அவன. இருங்க பாஸ், என்னத்தான் தான் பண்றான்னு பாப்போமே. கௌதம் சார், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே. துர்கா, கம் ஆன். நான் ஹெல்ப் பண்றேன். தட்ஸ் இட். சார், யாராவது பார்த்தா என்னதான் திட்டுவாங்க. ஓ, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐ வில் டேக் கேர். ஓகே? நான் வேணா எடுத்துக்கிட்டுமா? ஓகே. நான் பாத்துக்கிறேன். லா 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 லா. எங்க போனாலும் துர்கா பின்னாடியே போயிட்டு இருக்கானே. வரேன். சித்ரா மேடம் இங்க இருக்காங்களே. வணக்கம். வணக்கம் மேடம். ஃப்ரெண்டுமா. வணக்கம். ஆமா மேடம், நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம். You know what? இன்னைக்கும் உன் காஸ்டியூம் ரொம்ப அழகா இருக்கு. Okay. Excuse me. Thank you. ஓகே மேடம். சரிங்க மேடம். நாங்க போயிட்டு என்ஜாய் வரோம். பண்ணுங்க. வரேம்மா. பை. வாங்க போலாம். பை ஆண்டி. வாடா தினேஷ். மாம், நீங்க இங்க இருங்க. நான் போய் கெஸ்ட் இன்வைட் பண்றேன். ஓகே மாம். நீ போ. Hello. Thank you. விடுங்க கௌதம் சார். கௌதம் சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு பிடிக்காது. Durga, it's just for fun. எதுக்கு இவ்ளோ சீரியஸ் ஆகுற? I like you. That's why I'm playing with you. Bro. Balaji. Have it, man. Come on. Okay. Bye. Bye, bro. Durga. Durga. I'm coming. Durga. Durga, நில்லு. இருக்கிறது பத்தாதுன்னு இவன் வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறான். இப்போவும் நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே?
எவன் பார்த்த வேலை இது? நான் இருக்கிற வரைக்கும் துர்காவை நீ நெருங்கவே முடியாதுடா. ஓ, இந்த புது வேட்டி அழுக்காயிடுச்சே. வரண்டா. ஐ மாமா, மூஞ்ச பத்தியா அதுக்கு? சூப்பரா இருந்துச்சு டான்ஸ். நீ பண்ண வேலையாடா இது? ஆமா மாமா. ஏன் என்ன மாமா? எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்திட்டான். வேட்டி அழுக்காயிடுச்சு. இவனுங்க பண்ண வேலைக்கு ஒரு நாள் மாட்டுவான். ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சான்னு தெரியலையே. என்னாச்சு கௌதம்? உங்க தம்பி ரிஷி நான் எடுக்கிற ஒவ்வொரு பிளானையும் பிரேக் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் பசங்க மாதிரி அவனை குறை சொல்லிட்டு இருக்க? போ, அவன் தடுக்க முடியாத மாதிரி உன் பிளான சக்சஸ் பண்ணு. உன்னதான் சொல்றேன், போ. இவனோட பிளானை எப்படிதான் சக்சஸ் பண்ண போறானோ. ச்சே. என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டானே? கௌதம் ஃபங்க்ஷன்ல ஏதோ பிரச்சனை பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன் பாலாஜி. அவனே கெஸ்டா வந்திருக்கான். அவன் எப்படி பாஸ் பிரச்சனை பண்ணுவான்? இல்ல பாலாஜி, ஏதோ பிளானோட தான் சுத்துறான்னு என் மனசு சொல்லுது. இவன் எவ்வளவு வாங்கினாலும் திருந்தவே மாட்டான். Yeah, I'm sorry Durga. Yeah. Sorry, I didn't see you. I'm sorry. Can I call you later? Yeah. நான் சொல்லல அவன் துர்கா வச்சு ஏதோ பிளான் பண்றான்னு. இப்ப நீங்க ஏதாவது பண்ணி பிரச்சனை ஆயிட போகுது பாஸ். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை தனியா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோம். நீ சொல்றதும் கரெக்டா. அவனுக்கு புரியுற மாதிரி அட்வைஸ் பண்ணிடலாம். பய ஜென்மத்துக்கும் மறக்காத மாதிரி நல்லா புரிய வச்சிடலாம். மாவனை இன்னைக்கு உனக்கு வைக்கிறண்ட ஆப்பு. அந்த கௌதம் எந்த பிளானும் பண்ற மாதிரியே தெரியல. ஃபங்க்ஷனை வெறிக்க வெறிக்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். கௌதம், மொன்னு மாதிரி நின்னுட்டு இருக்காத. சீக்கிரம் ஏதாவது பண்ணு.
எங்க இப்ப கிளம்பி போறான்? துர்கா கிளாஸ். ஆ. இதுக்கு தாண்டி இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். வாடி, இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் உன்னை கிஸ் பண்ணல. இப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுன்னா நாம இந்த குரங்கு பொம்மையாவே இருந்துடலான்னு தோணுது. இவ்வளோ க்ளோஸ்ல நான் உன்னை கட்டி பிடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ஆஹா, இன்னைக்கு நாளை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். நம்ம மைண்ட் வாய்ஸும் நினைச்சது ஒருவேளை சத்தமா வெளியில கேட்டுருச்சோ? போடா. துர்கா, ஆட அறிவு கட்ட குரங்க எந்த நேரத்துல வந்து துர்கா. டூட் வாங்க டூட். என்ன டூட் போறீங்க? எங்க நீங்க என்னோட ஒண்ணு விட்ட தம்பி மாதிரியே இருக்கீங்க. உங்களை பார்த்ததுல இருந்தே அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க ஒரு ஸ்டெப் போட்டுட்டு போங்க. என்ன டூட் இப்படி அடம்பிடிக்கிறீங்க? உன்னை விட குழந்தை கூட ஆண்டதே இல்லையா? வாங்க ஏரியாக்குள்ள வாங்க. எவ்வளவு வேலை இருக்கு? முட்டால் லக்கடி கிரிகிரி ஆயா சுட்டா வடகரி. காட்டுல கூட இருக்கிற குரங்குகளோட குங்கு போட்டு பழகுவேன். இங்க யாருமே கிடைக்கல பாஸ். நீங்களா வந்து கம்பெனி கொடுங்க. என்ன பாஸ் வைத்து பிடிக்கிறீங்க? ஐயோ தப்பு தப்பு. உங்களுக்கு கேம்ஸோட ரூல்ஸே தெரியல பாஸ். டிச்செல்லாம் கொடுக்குறீங்க. நீங்க இன்னைக்கு என்கிட்ட மொத்தமா மாட்டீங்க. உங்களை நான் வச்சு செய்ய போறேன். வாங்க. என்ன பாஸ் இதுக்கே ஆவுன்னு அழகுறீங்க? பச்சை உடம்பு பாஸ் உங்களுது. இதுக்கே தாங்க மாட்டேங்கிறீங்களே. போங்க பாஸ். அட படுங்க பாஸ். அடிக்கிறதுக்கு வசமா இல்லல்ல. ஓகே இப்போ ஓகே. போங்க. என் துர்காவிலே கை வைக்கிறியா மச்சான்? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? என்ன வேஷம் இது? நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? அது மாம்ச எப்படி ரூட் மாத்தி விடுறது? ஓ ரேஞ்ச் என்ன? நீ இப்படி பண்ணலாமா மாப்பிள்ள? மாப்பிள்ள என் முகத்தை பார்த்து பதில் சொல்லு. மாமா இங்க பாருங்க தங்க மோதிரம். அதுவும் நடுவுல டைமண்ட் வச்ச மோதிரம். தங்க மோதிரமா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? மாமா இல்ல மாமா, கௌதம் முன்னாடி போய் நீங்க காமெடி பண்ணி சிரிக்க வச்சீங்கன்னா உங்க கைக்கு மோதிரம் போடுறான் மாமா. என்ன மாப்பிள்ள சொல்ற? அட சீரியஸா மாமா? பாலாஜி சொன்னப்ப கூட நானும் நம்பல மாமா. ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் என்ன பண்ண, இந்த குரங்கு Dress போட்டுட்டு அவன் முன்னாடி போய் டான்ஸ் ஆடுனா அவன் உடனே இந்த தங்க மோதிரத்தை கொடுத்துட்டான். மாப்பிள்ள உன்னை விட நான் சூப்பரா காமெடி பண்ணுவேன். அப்ப உங்களுக்கு 2 மோதிரம். டபுள் டபுள் தமாக்கா.
மாப்பிள முதல்ல Dress கழட்டி கொடுப்பா. கௌதம் இருக்கிற அத்தனை மோதிரத்தையும் நான் வாங்கிடுறேன். அவ்வளவுதானே? இந்தாங்க புடிங்க. கழட்டுப்பா. ஜிப்பா வருங்க மாமா. இன்னைக்கு 2 மோதிரம் வாங்காம விட Dress மாட்டேன். கழட்டுங்க மாமா, time ஆகுது. Dress கழட்டுறேன். இருப்பா. சீக்கிரம் மாமா. எப்படி கழட்டுறீங்க? என்னப்பா நான் கை வச்சதுக்கே இப்படி ஆடுற? இத போட்டுக்கிறதுக்கே இப்படி இருக்கே. உண்மையிலேயே குரங்கு எப்படி எல்லாம் கஷ்டப்படும். எப்படி மாப்பிள? மாப்பிள அந்த ஜிப்ப போட்டு விடு. காமெடி கலக்கல பண்றீங்க. பெருசா பண்ணிடுறா மாப்பிள. இன்னைக்கு அவங்கிட்ட இருந்து 2 மோதிரம் வாங்காம வரமாட்டேன் மாப்பிள. கரெக்ட் மாமா. கண்டிப்பா வாங்கிடுறேன். வாங்காம விட மாட்டேன். 2 மாமா இங்க பாருங்க. அவன் வேலைக்கு போனாலும் விட்டுற கூடாது, புரியுதா? விட மாட்டேன். ரெடி மாமா. இப்போ காமெடி பண்ணுங்க. ஜிங்கு 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 ஜிங்கு. ஃபர்ஸ்ட் டிக்லோன டான்ஸ். ஓகே ஓகே. எப்படி? ஓ சூப்பர் மாமா. உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க நிறைய வாங்க போறீங்க. நிறைய வாங்குவோம் மாப்ள. ஆமா மாமா. வாங்காம விட மாட்டேன். கன்ஃபார்ம் மாமா. நிறைய பாரு மாப்ள. போங்க மாமா. அப்பா. இன்னைக்கு இருக்கு மாம்ஸ் உனக்கு. அப்பா அம்மா. இப்ப என்னாச்சு கௌதம்? துர்காவை அப்படியே ஆசையா கட்டி பிடிக்கலான்னு போனேன். அந்த நேரம் பார்த்து ஒரு குரங்கு பொம்மை வந்து தடுத்துருச்சு. அப்பா அந்த கடுப்புல அந்த குரங்கு பொம்மையை அடிச்சு பாய உடைக்கலான்னு நினைச்சேன். அது அந்த வலுக்கட்டாயமா எழுதிட்டு போய் அம்மா என்ன அடி. ஐயோ தாங்கல அம்மா. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்தது. அம்மா உடம்பெல்லாம் வலி. துர்காவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க சொன்னா ஒரு குரங்கு கிட்ட அடி வாங்கிட்டு வந்து புலம்பிட்டு இருக்கியே. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? உன்னை நினைச்சு எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. அந்த குரங்கு ஐயோ இங்கேயும் வந்துருச்சு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன். 4 மாசம் தூங்க மாட்டேன். மோதி பாரு வீடு. ஐயோ அந்த குரங்கு திரும்பவும் என்ன அடிக்க வந்துருச்சு. என்ன காப்பாத்துங்களா அக்கா. அக்கா நீங்க தான் காப்பாத்தணும். வந்துருச்சு அக்கா. அக்கா காப்பாத்துங்க அக்கா. ஏய் கௌதம் பாத்துட்டே இருக்க. புடிச்சு சாத்து சாத்து. அடிக்காதீங்க. இது அண்ணனோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. உங்க அண்ணனோட வாய்ஸா? யோ நீதானா? கடவுள் புண்ணியம். என் உடன்பிறப்பு தான் என்ன காப்பாத்திருச்சு. அடி தாங்க முடியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான் கௌதம் அடிச்சியா? சொல்லு. நான் யார என்னைக்கு அடிச்சிருக்கேன்? கோயில் மணி கணக்கா வர்றவன் போறவெல்லாம் என்னதான் அடிக்கிறான். என்ன அடி. ஐயோ அப்புறம் எதுக்கு அந்த குரங்கு பொம்மை வேஷம் போட்டு வந்து முன்னாடி டான்ஸ் ஆனா? ரிஷி தான் சொன்னா. மாமா மாமா உங்களுக்கு ஒரு லாபம் பண்ணி தரேன். நான் சொல்றத கேளுங்க. நான் என்னடா மாப்பிளன்னு கேட்டேன். இந்த குரங்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓ முன்னாடி டான்ஸ் ஆடினா நீ தங்க மோதிரம் கொடுப்பேன்னு சொன்னா. அது ஒண்ணு இல்ல மாப்பிள, 2 மோதிரம். ஐயோ அத நம்பி நான் சந்தோஷமா வந்தேன். என்ன போட்டு அடிச்சிட்டீங்களே. சக்கையா புளிஞ்சிட்டீங்களே. தம்பி தான் அப்ப என்ன அடிச்சிருக்கான். அதுக்கு அவனை நான் பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன். நான் எதுவும் பண்ணலடா தம்பி. எதுவும் பண்ணல. அம்மா அண்ணி அங்க பாருங்க, கௌதம் கோச்சிட்டு போறாரு. போய் தொலைட்டும். முட்டாள் மாதிரி பிளான் பண்ணி ரிஷி கிட்ட தர்மடி வாங்கிட்டு நம்ம கிட்ட வீரத்தை காட்டுறான். ஐயோ, அப்ப நம்ம போட்ட பிளான் எதுவுமே நடக்காதா? அப்ப அந்த துர்காவை வெளியில அனுப்பவே முடியாதா? இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் மயக்க மாத்திர பிளான் வச்சிருக்கேன். அந்த டேப்லெட் எங்க?